இந்திய துணைக்கண்டத்தின் நாகரிக தொடக்கம். சிந்துவெளி பண்பாடு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் வரையில் சிந்து நதிக்கரையை சுற்றி 10 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சிந்துவெளி பண்பாடானது மிகப்பெரிய நகர நாகரிகமாக பரவி இருந்திருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு மிக பழமையான பண்பாடு இருந்து வந்தது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில்தான் உலகத்திற்கே முதலாக தெரிய வந்தது. லாகூர் முல்தான் இடையே ரயில் பாதை அமைக்கும் பணி நடந்து கொண்டிருந்த போது சிந்துவெளி நாகரிகத்தின் சிதைவடைந்த பகுதிகளில் இருந்து கொண்டு வந்த செங்கற்களை கட்டுமான பணிகளுக்காக பயன்படுத்தினர். அந்த செங்கற்களின் தரமானது அவர்களை வியப்படைய செய்ததோடு சிந்துவெளி பகுதிகளின் மீது ஆய்வாளர்களின் கவனத்தை திருப்பியது. 1842 சார்ல்ஸ் மேசன் சிந்துவெளி பகுதிகளின் இடிபாடுகளை பற்றி எழுதினார். அதனைத் தொடர்ந்து 1872-73 அலெக்சாண்டர் கனிங்ஹாம் இப்பகுதியில் ஓர் அகழாய்வை நிகழ்த்தினார். அதன் பிறகு 1921-22 ஆண்டு ஹரப்பா பகுதியில் தயாராம் சகனியும் மொஹஞ்சதாரோவில் ரக்கல்தாஸ் பானர்ஜியும் அகழ்வாய்வுகளை செய்தனர். சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கியமான கூறுகளாக நிலத்தடி வடிகால்கள், கிணறுகள், தானிய சேமிப்பு கிடங்குகள், பொது நீராடும் குளம், மழைநீர் சேகரிப்பு கிடங்குகள் என ஆச்சரியமூட்டும் வகையில் திட்டமிட்ட நகர அமைப்புடன் கூடிய செங்கல் கட்டுமானம் அகழ்வாய்வில் வெளிக்கொணரப்பட்டதோடு சுடுமண் சிற்பங்கள், விளையாட்டுப் பொருட்கள், அணிகலன்கள், அரிய கல்மணிகள், செப்பு பொருட்கள், எடை கற்கள், வணிகத்திற்கான முத்திரைகள் என ஏராளமான தொல்பொருட்கள் வெளிப்பட்டுள்ளன. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய வரி வடிவம் இன்னும் படிக்கப்படாத நிலையில் அவர்கள் பேசிய மொழி திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கலாம் என்றும், இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கலாம் என்றும், அது ஒரு மொழி வடிவமே இல்லை, வெறும் வணிகத்திற்கான குறியீடுகள்தான் என்றும் ஆய்வாளர்களிடையே பல்வேறு விதமான கருத்துகள் நிலவி வருகின்றன. ஆனால் சுனிதி குமார் சாட்டர்ஜி, ஹென்றி ஹீரோஸ், அஸ்கோ பெர்போலா, ஐராவதம் மகாதேவன், ஆர் பாலகிருஷ்ணன் போன்ற பல ஆய்வாளர்கள் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மொழி திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கலாம் என தங்களது ஆய்வு முடிவுகளை முன்வைக்கின்றனர். தற்போது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை செய்து வரும் பல்வேறு அகழ்வாய்வுகளில் குறியீடு பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் ஏராளமாக கிடைக்கின்றன. இந்த குறியீடுகள் சிந்துவெளி குறியீடுகளோடு ஒத்துப்போவதோடு அவற்றின் தொடர்ச்சியாகவும் இருக்கின்றன. இன்னும் முழுமையான ஆய்வுகளுக்காக இந்த குறியீடுகள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு வருகின்றன. சிந்துவெளி பண்பாடானது பல கூறுகளை தாங்கியுள்ள ஒரு பழம்பெரும் நகர நாகரிகம் என தி இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் இதழின் மூலம் உலகிற்கு அறிவித்தவர் அன்றைய இந்திய தொல்லியல் துறையின் தலைவராக இருந்த சர் ஜான் மார்ஷல் அறிவித்த நாள் செப்டம்பர் 20, 1924. இந்திய வரலாற்றிற்கு புது வெளிச்சம் பிறந்த ஒரு முக்கியமான நாள். சிந்துவெளி பண்பாடு அறிவிக்கப்பட்ட நூற்றாண்டை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜான் மார்ஷலுக்கு சென்னையில் திருவுருவச் சிலை அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகமும் இணைந்து சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு பன்னாட்டு கருத்தரங்கை ஒருங்கிணைத்துள்ளனர். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுத வேண்டும் என்பத சான்றுகளின் அடிப்படையில் அறிவியல் வழிநின்று நிலவுவதே நமது அரசினுடைய தலையாய கடமை. Very important conference. It's indeed a great honor for me and a pleasure to be celebrating the centenary of a very major event in our history, that of the Indus civilization. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களின் முழக்கத்தை முன்னெடுத்து தமிழர்களின் வரலாற்றை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்க்கும் பணியை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை முழு வீச்சில் செய்து வருகிறது. இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை இனி தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தொடங்கி எழுதுவோம்.